செபித்து கொண்டே இருப்பேன். ஆண்டவரே, நான் பாம்பேல நல்ல பெரிய கோயிலெல்லாம் கட்டி வச்சிருக்கேன். என்னுடைய ஊழியமே பாம்பே ஊழியம் தான். நான் வேலையெல்லாம் விட்டுட்டேன். இப்போ கம்ப்யூட்டர் ஆண்டோட வேலையை தான் நான் செஞ்சுட்டு இருக்கேன், செய்துட்டு இருக்கேன். நீ ஆண்டோட நினைச்சார் எல்லாவற்றையும் நடத்தி கொண்டிருக்கிறார். எல்லாரும் அலையில சொல்லுங்க. நம்ம ஆண்டோருக்காக எவ்வளவு பிரயாசப்படுறோமோ அவ்வளவாய் நம்மளை ஆண்டோட என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். நல்ல கம்பெனியில வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அதை விட்டுட்டு நான் ஊழியத்துக்கு வந்தேன். என்னை எத்தனை பேரோ சத்தம் பண்றாங்க, நல்ல வேலையை விட்டுட்டு நீ என்ன செய்ய இப்படி வந்துட்டேன்னு சொல்லி. ஆனால் அந்த ஊழியத்துல நீ ஆண்டவர் நினைச்சார். என்னுடைய தேவை, என்னுடைய குடும்பத்தின் காரியம், என்னுடைய சபையின் காரியம் எல்லாவற்றையும் ஆண்டவர் நினைச்சார். நான் வாங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்றேன். ஆண்டவர் எல்லா தேவையும் என்ன செய்றார். நான் யார்ட்டுமே எனக்கு தாங்கன்னு கேட்கிற பழக்கமே கிடையாது. அல்லேலூயா. வல்லமையுடைய தேவன் நம்ம மத்தியில இருந்தா அவர் நமக்கு மகிமை செய்வார். அல்லேலூயா. அதுபோல இந்த ஊரையும் இந்த ஆலயத்தை பெருசாய் கட்ட இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நான் வந்து பார்த்துட்டு ரொம்ப துக்கப்படுறேன், ரொம்ப கண்ணீர் வடிக்கிறேன். வந்து நான் ஜெபம் பண்றேன், ரொம்ப கண்ணீர் வடிக்கிறேன். காரணம் என்ன? இந்த ஊர்ல கோயிலுக்கு மணி அடிச்ச உடனே ஏராளமான ஆட்கள் என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க, கோயிலுக்கு வந்துகிட்டு இருப்பாங்க. எங்கள் முற்புதாக்கள் எல்லார் வீட்லயும் பாட்டு பாடிக்கிட்டே செய்வாங்க, இருப்பாங்க. அல்லேலூயா. நான் அவங்களை நினைத்து கண்ணீர் வடிக்கிறேன். காரணம் என்ன? இப்போ இந்த ஊர்ல என்ன இல்லை சொல்லுங்க? பாட்டு இருக்கா? வீட்டுல ஜபம் இருக்கா? நல்லா சிந்தித்து பாருங்க. அல்லேலூயா. வேதம் சொல்றது, உங்கள் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தாயின் தகப்பனே என்ன செய்வாயாக? கனம் பண்ணுவாயாக. சபையை கண் பண்ணணும், சபையுடைய ஊழியக்காரர்களை கனம் பண்ணணும். நம்முடைய சபை நல்லா என்ன செய்யணும்? வளர்ச்சி அடையணும். ஓடு, அப்பொழுது உனக்கு என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும். அல்லேலூயா. இந்த ஊழியத்துக்கு நீங்க எல்லாரும் எவ்வளவாய் கொடுக்கிறீர்களோ அவ்வளவாய் ஆண்டவர் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார், உதவி செய்வார். அல்லேலூயா. ஒரு சின்ன பாயிண்ட் சொல்றேன். நான் சின்ன பையனா இருந்தேன். எங்க அம்மா என்ன செய்வாங்க, எல்லாருக்கும் ஆர்சி அளந்து ஒரு பாத்திரத்துல போடுவாங்க. தண்ணி ஊத்தம்னால ஒரு பெட்டி எடுத்துட்டு வந்து 2 கை அஞ்சு அதுல செஞ்சிருவாங்க, போட்டுருவாங்க. அம்மாட்ட கேட்பேன், எங்களுக்கு பொங்கலுக்கு அளந்து போட்டிய அப்புறம் அதுல இருந்து அஞ்சு அங்க வைக்கல ஏமான்னு கேட்பேன். அம்மா சொல்லுவாங்க, அதுதான் யாருக்கு? ஆண்டவருக்கு. கொடுத்ததுனால ஒன்றும் என்ன செய்யல. நான் அதை படிச்சுக்கிட்டேன். அந்த பாடத்தை என் ஆவிக்குரிய பாதையில நம்ம எது வந்தாலும் நம்முடைய வருமானத்துல ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? கொடுக்கணும். அல்லேலூயா. கொஞ்சத்தில் உண்மையா இருந்தா அநேகத்தின் பேருக்கு நம்மளை ஆண்டவர் செய்வார், அதிகாரியா ஆக்குவார். அல்லேலூயா. நான் ஒரு சபை நடத்தினேன், ஒரு கம்பெனியில வேலை செஞ்சேன். நாங்க 5ஆம் வரைக்கும் ஸ்கூல்ல ஒழுங்கா போனேன். ஆனாலும் இந்த ஸ்கூல்ல எனக்கு 8ஆம் வரைக்கும் இருக்கும், ரெக்கார்டு இருக்கும். ஏன்னா அங்க இருக்கிற வாத்தியாரெல்லாம் என்கிட்ட அவ்வளவு அன்பா இருந்தாங்க. அல்லேலூயா. வந்து ஆஜராது நீ எது செஞ்சுட்டு போப்பா, போட்டு உங்க வீட்டு வேலையை செய்யணும்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு ஆண்டோட என்ன செஞ்சிருக்கிறார். நான் ஒரு கம்பெனில மனுபேக்சரிங் சூப்பர்வைசரா போய் சேர்ந்தேன். அல்லேலூயா. எனக்கு கொஞ்சம் ஹிந்தி தான் பேச தெரியும், இங்கிலீஷ்லாம் செய்யாது, பேச தெரியாது. ஆனா யாரு இருந்தாலும் எனக்கு என்ன போடுவாங்க? சலாம் போடுவாங்க. காரணம் என்ன? மேனேஜரால முடியாது, அந்த வேலை என்னால முடியும். காரணம் என்ன? இயேசு என் கூட இருந்தார். அல்லேலூயா. அப்படியே யோசிச்சுட்டே நிற்பாங்க, இதை என்ன செய்யலாம்னு சொல்லி. அல்லேலூயா. நான் சொல்ல தூர போங்க, நான் எல்லாம் என்ன செஞ்சிருந்தேன் செய்யணும்னு சொல்லி உடனே கலத்தி எடுத்து எல்லாத்தையும் மாற்றி கிளீனா கொடுத்துருவேன். மேனேஜர் பார்த்துட்டே என்ன செய்வாங்க, சண்டை போடும். எனக்கு அப்படி கை கொடுத்து எனக்கு என்ன செய்வாங்க? போடுவாங்க. எனக்கு ப்ரொமோஷனுக்கு மேல ப்ரொமோஷன், ப்ரொமோஷனுக்கு மேல ப்ரொமோஷன் கிடைச்சிச்சு. அல்லேலூயா. நான் ரிட்டையர்ட் ஆச்சு. என்னை கம்பெனியில கேட்டாங்க, நீ இங்க வேலை செய்றியா, நீ என்ன செய்றியா, போறியா? நான் சொன்னேன்,
ஆண்டோட வேலை செய்யணும். இவ்வளவு நாள் செஞ்ச போதும் உங்க வேலை இருக்குன்னு செய்ய வேண்டாம். வேண்டாம். அவங்க கேட்டாங்க, நான் உனக்கு என்ன செய்யணும்? நான் எப்போ கம்பெனிக்கு வந்தாலும் என்னை யாரும் இருக்கக்கூடாது, உள்ள போவான்னு சொல்லக்கூடாது. அந்த சட்டமாக எனக்கு செய்யணும். வேலைக்கு நீங்க எனக்கு ஒரு லட்சம் தான் தெரியல. நான் நேரத்தையாக கம்பெனிக்கு நம்மளுக்கு வீட்டுக்கு போக மாட்டேன். அந்த அவ்வளவு தங்க தந்தார். இப்பவும் நான் பாம்பேல ஊழியம் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்னை ஆசை வைக்கிறாரு. இப்ப 2 கூட்டத்தில் கிட்டத்தட்ட 500 ஆட்களுக்கு மேல இருக்கிறாங்க, மெம்பர்ஸ் மேல இருக்கிறாங்க. என்னால முடிஞ்ச மட்டும் யாருக்கா என்ன உதவி செய்யணுமோ அதை நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன். ஏதோ பாராட்டாமல் தலையாற்றுவேன், கீழாவாமல் இருக்க மாட்டீங்க, வேளாக மாட்டீங்க. அல்லேலூயா. எந்த இடத்துல போனாலும் இதுவரைக்கும் ஆண்டவரை என்ன செய்யல, தாழ்த்தல, என்னை வைத்துக் கொண்டே செய்யறார் இருக்கிறார். நீங்க ஆரம்பத்தில் நல்லா ஜோமுங்க, ஆரம்பத்தில் நல்லா ஆண்டவருக்கு கொடுங்க, சகலவற்றிலும் வந்துக்கோங்க, எல்லாரையும் ஆண்டவருக்கு ஆசீர்வதிப்பான். இப்போது என்ன கேட்காங்களோ அதனால கெட்டதுக்கு கொடுங்க. அவர்களை நான் இன்னைக்கு சபைக்காக வாழ்த்து விடவிருக்கிறேன். அது மட்டுமல்ல, ஆசாமி சபையா ஐயா மூர்த்தி எல்லாம் இருக்காங்க. அவர்களின் இயற்கை நாமத்தினாலே நான் வாழ்த்து விடவிருக்கிறேன். அது மட்டுமல்ல, நம்ம சொல்லுகிறேன், கோயம்புத்தூர், பெங்களூர், பம்பாய் எல்லா இடத்திலும் வந்து ஒருத்தருக்கு ஒரு மக்களுக்காக நன்றி சொல்கிறேன். அது மட்டுமல்ல, நம்முடைய மக்கள் இருக்கிற தேவத்தை அவர்கள் இன்னைக்கு வந்து ஆசிரியர்களாக நான் சொல்லியிருக்கிறேன். மோசம் அத்துறையா அவங்க வந்திருக்காங்க. அவங்களும் இயேசு நாமத்தினாலே நான் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். அதுபோல உள்ளூர் மக்களையும் ஒவ்வொரு நினைக்கிறேன், வாழ்த்து வரவேற்கிறேன். எங்களுடைய அன்பு நட்பு நமக்குள்ள எப்பவும் இருந்து வேண்டும். ஒரு ஆலயத்தை கட்டளை சொல்லி நான் வரவேற்கிறேன். கடந்த 5 ஆண்டுகளாக 2021 வரைக்கும் திருமணம் செய்தார். சுப்பிரமணியம் நான் சேலம் பணியாற்றிருக்கிறேன். அவர்கள் மகளிர் படிப்பு செய்யலாம் கடந்த 2-3 நாளுக்கு முன்னாடியே அந்த நிகழ்ச்சிக்கு ஒன்றிணைய செய்ய எல்லாத்துக்கும் அதுபோல ஜெயராஜனும் அப்புறம் போட்டுருக்காங்க. நம்முடைய அன்பான அழைப்புக்கு சபையாருக்கும் ஐயாவுக்கும் திருச்சி மூக்குள்ள நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். சுதந்திர பஸ்தையா, மோகன் பஸ்தையா, நம்ம எல்லாருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக ஒரு ஆலயம் கட்டுனா ஒரு ராஜ்யம் இல்லாமல் எதையும் செய்ய முடியாது. அப்போ வேதத்தில் காவல் சொல்வதா செல்வி கட்ட வாசத்தினுடைய எவ்வளவு வாசம் அனுபவம் அவருடைய ஆலயத்தில் சொல்லும்போது இந்த ஆலயத்தில் மகிழ்ச்சியோடு கொடுத்துருக்கலாம். 122 கிறிஸ்தவனுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஏன்னா இந்த ஆலயம் இருக்கிறதுனால நீங்க வெளியிருந்தாலும் ஆலயத்திற்கு போகணும் தரணும் சொல்லுங்க. ஏன் அப்படின்னா இந்த ஆலயம் போகணும்னா நீங்க ஆலய வழியை முடிச்சிருக்கிறார். அப்ப அந்த ஆலயத்துக்கு வளர மகிழ்ச்சி. அப்ப நான் இந்த பார்த்த ஆலயம் அதுக்கு வளர்ந்து நம்ம வெளியாளருக்கு நம்ம இந்த ஆலயத்துக்கு தான் செய்யணும். நான் பேசும்போது அந்த கற்றுக்கிறத கைவாறு செய்யணும். எல்லாருக்கும் மனசுல என்ன இருக்கு, ஆலயத்துல எவ்வளவு போக்குவரத்து சொல்லிருக்கீங்க, உங்க வீட்டுல எவ்வளவு நல்ல காரியத்துல இருக்காங்க, என்ன காரியங்களும் சொல்லிருக்கீங்க. இந்த ஆலயத்துல செய்யற பொறுப்புகளை கட்டுறவங்களுக்கு செஞ்சு கொடுத்துருப்பாரு. இப்போ ஆண்களுக்கு ஒரு பதிவு செய்ய ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆண்டவர் ஆலயத்தில் ஆண்டவர் காலமுடைய கொடுத்து ஒரு முன்னாடி கொடுக்கலாம். யோசிக்கலாம் காலத்தில் விவசாயிக்கலாம் பண்ணிக்கலாம். நீங்க எடுத்து கட்டி வைங்க. இருந்தாலும் இன்னைக்கு அந்த வாழ்க்கை காலமாக கொடுத்தோம் கொண்டு வந்திருக்கிறார். நீங்க என்னதான் உங்களால் முடியும்னு செய்யலாம். நீங்க பத்தி யோசித்து பார்த்தா எவ்வளவு திருச்சூர் எவ்வளவு ஆலயங்கள் மயில கட்டிட்டு இருக்கிறாங்க. ஆனா எல்லாமே கத்தருடைய ஆசீர்வாதம். நீங்க கற்றுக் கொடுத்து ஒரு தரத்துல போக முடியாது. நீங்க கற்றுக் கொடுத்து பாருங்க, பல மடங்கு திரும்ப கிடைக்கும். நீங்க ஆலயத்துக்கு ஒரு 50,000 கொடுத்தீங்கன்னா அதுக்கு 5 லட்சம் ஆண்டு இருக்கும். அது நான் சொல்ல பைபிள் சொல்லுச்சு. கற்றுக்கு கொடுத்து ஒரு தரித்திரம் தான்
ஏழைகளுக்கும் கொடுங்க, கத்திற்கு கொடுங்க, ரெண்டு தான் ஆண்டவர் கொடுக்குது. நீங்க கத்திற்கு கொடுத்தா அதுக்கு பல மடங்கு கிடைக்கும், ஆண்டவர் கொடுத்தாலும் பல மடங்கு வரும். வேற யாரும் கொடுத்தாலும் செய்யாது கிடைக்காது. கிடைச்சா அது நல்லான்னு சொல்லுவாங்க, அவ்வளவுதான். திரும்ப கொஞ்ச நேரம் கழிச்சு கேட்க வந்து கொடுக்காட்டா அவங்க கெட்டவன்னு சொல்லுவாங்க. ஆனா ஏழைகளுக்கு கொடுங்க, மனசார வாழ்க்கை போவாங்க, கத்திற்கு கொடுங்க, அவர் மனசார ஆசைப்படுவாங்க. அந்த ஆலயத்துக்கு உங்களால ஏற்கனவே நீங்க வச்சுக்க நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இது சொல்லுவாங்க. நீங்க செங்கல் பொருள் கொடுக்கலாம், சிமெண்ட் பொருள் கொடுத்துக்கலாம், தரைதளம் பொருள் கொடுத்துக்கலாம், இல்ல கதவு முன் கதவு பொருள் கொடுத்துக்கலாம், ஆம்பு மூசெல்லாம் பொருள் கொடுத்துன்னு சொல்லுவாங்க. சிலவங்க எல்லாம் உட்படுக்கலாம் பொருள் கொடுத்துருப்பாங்க. சிலவங்க ஆடி சுஸ்ல ஃபுல்லா பொருள் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றாலும் உங்க மனசுல ஆண்டு என்ன சொல்றாரோ அது நீங்க வச்சுங்க. அப்போ நீங்க உங்களுடைய தொழில ஒரு ஆசீர்வாதத்துக்கு ஒரு போதி நீங்க இன்னும் முடிவெடுத்துருங்க. 10ல 1 கொடுத்தது போக 10ல 2 கொடுத்து பாருங்க. அவ்வளவுதான். ஒண்ணு உங்களுக்கு ஏன் கொடுத்துக்க முடியாது, அது படம் விட்டாரு. அத படம் விட்டாரு. யாருக்கா சொந்தமா யாரும் கொடுக்கல ரிப்போர்ட்டாதீங்க. 10ல 1 ஏழைகளுக்கு யாருக்கும் கொடுக்கக்கூடாது. அடுத்தப்ப இன்னொரு பங்கு சேம் அதே பங்கு எடுத்து உங்களுக்கு ஆளோட ஆலயத்துக்கு கொடுங்க. ஒரு வருஷம் சொன்ன மாதிரி அதுக்குள்ள நீங்க கெட்டு முடிக்காத திரும்பி செய்வாரு. நீங்க கொடுத்த பணம் மடங்கு அந்த திரும்பி எடுத்துவாரு. அனைத்து விதமான எல்லா ஊழல்களுக்கும் அப்பொழுது திருச்சிருக்கும் அருமையான பேரூர் சபையாக இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கும் டேவிட் வந்திருக்காங்க. அவங்களுக்கு நிறைய தெரிந்துக்குவாரு. பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஆசிரியர் நிறைய தெரிந்துக்குவாரு. ஊழியர்களுக்கு ஊர் பெரியவர்களாக நிறைய தெரிந்துக்குவாரு. ஊராட்சி மன்ற தலைவரையாக நிறைய தெரிந்துக்குவாங்க. ஜெபித்து நிறைய சேரும் நம்ம மோச வாசலையை ஜெபிப்பாங்க. முக்கியமான அறிவிப்பு, நம்முடைய சபை கட்டுமானத்திலே கீழே வந்து மாணவர் பொழுதுக்கு ஒரு ஆணையம் செஞ்சிருக்காங்க. அதை மனப்பூர்வமா நான் போட்டு தரப்பிருக்காங்க. அதெல்லாம் ஏற்படுறாங்க. முடிஞ்சதுக்கு அப்புறம் இருக்கிறேன். அதை யாருக்கும் தெரியப்படலை, இப்போ படிக்கிறேன்னா தெரியப்படுத்துறேன். அதுபோல தமிழகம் இருக்கிற தேவசனாயனே அவங்க பேசுவாங்க, மறுபடியும் தருவாங்க. அதுபோல யாரும் வரவேற்பு விடுவிக்கிறதோ அவங்களை அழைத்து கொண்டு என் கொடுக்க இருப்பதாக அனுபவங்களுக்கு எங்களுக்கு பரமப்படுத்தக்கூடிய உங்களுடைய குமாரனாலையும் சொல்லி நாமத்தினால ஒரு காலத்தில் இந்த காலவழியில் வருகிறோம். எங்களுக்கு அனைத்து மனிதனை கண்டை காணவில்லை, இறைக்கு தோன்றுவதை ஆண்டவர். நீர் அனைத்தின் காலத்தில் நேர்த்தியான செய்கிற நல்ல ஒரு தேவனாக இருக்கிறீர்கள். எங்களை முற்றிலாக கட்டின ஆலயத்தை திரும்பவும் என்னுடைய நாட்களில் நமக்கு கட்டி விரிவாக்கும்படி செய்கிறார். நீர் கொடுத்த மகிழ்ச்சியான குருமைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே இந்த இடத்துல கருப்பொருளும் அவங்க அருமையான குருமார்களுக்காக ஸ்தோத்திரம். அவருடைய ஊழியர்களுக்காக குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம். மனிதர்கள் அப்போஸ்தலர்களுக்காக ஊழியர்களுக்காக குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம். விசேஷமாக ஆண்டவரை இந்த நாளில் ஊராட்சி மன்ற தலைவர் முன்னாள் தலைவர் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஊர் ஜனங்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். அன்றைய வந்திருக்கிற கணங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் பேரூர் கிராமத்திற்காக ஸ்தோத்திரம். பேர் கிராமத்தை சுற்றி இருக்கிற எல்லா கிராமங்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த ஆலை எல்லா கிராமங்களுக்கும் ஒரு ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. ஆண்டவரே கடைசியில் ஒப்புக் கொடுக்கிறோம். இதை தொடங்கின நாள் முதல் முடிக்கிற வரும் கடை ஆண்டவருடைய கண்களில் இருக்கணும். ஆண்டவரே உங்களுடைய கிருபையில் வேணும். ஆண்டவரே பொருட்கள் மனிதனுடைய சகாயங்கள் கால சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் நீங்கள் உருவாக்கி கொடுக்கும்படியாக சொல்லிக்கிறேன். குறித்த நேரத்தில் ஆரம்பிக்கப்பட்டு குறித்த நேரத்தில் முடித்து உங்களுடைய நாமத்துக்கு மன்னித்து நடுவரே இந்த இடத்தை நீர் ஆண்டவரை ஆசீர்வதிக்கும்படியாக சொல்லிக்கிறேன். அந்த சாலமோன் கட்டின தேவாலயத்தில் ஆசாரியர் இந்த ஊழியம் செய்யும்போது தெய்வ மகிமை நிரம்பினது போல இந்த இடத்துல உடைய மகிமை ஆண்டவரை இறங்கும்படியாக சொல்லிக்கிறேன். இதற்கு கொடுக்கிற கரைகளை ஆசீர்வதிக்கிறாக ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட பேசுவீராக. ஆண்டவரே துதிக்கிறமானவரை துதிக்கிறோம். ஒவ்வொருவரின் பலங்களை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக சொல்லிக்கிறேன். இந்த நாளில் ஆண்டவரே உடைய நாமத்தை கொண்டு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறோம். அவரை கொடுக்கிற கரங்களை நீர் பிடித்து இடைய பண்ணுவீராக. பூமிக்குரிய சகல ஆசீர்வாதங்கள் பரலோக ஆசீர்வாதங்கள் சரீரத்தான நன்மைகளை கொடுத்து எல்லா விதத்திலும் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படி அந்த கருத்தில் கொள்கிறோம். எங்களை காட்டுகிறோம், பெருமையாக்குகிறோம். இயேசுவின் ஜெபமுடைய நல்ல பிதாவே. ஆத்மாவே ஆத்மாவே
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்காகவும் காலை நாட்கள் எடுத்துக்காக எல்லாரும் வேலை கட்டிய போக உட்கார்ந்து எல்லாரும் சாப்பிட்டு போகி அன்போடு கேட்டு வருகிறேன். அதுபோல யாருக்கு நண்பர்கள் கொடுக்குறாங்க நமக்கு வரி போட்டுனாலும் நீங்க கொடுங்க, உடனே உங்களுக்கு பெரு நிச்சயம் கொடுக்கப்படும். நீங்க கொடுத்ததுக்கு ரசீது உடனடியாக உங்களுக்கு கொடுக்கப்படும். இன்றைக்கு நாளுக்கு இல்லை எல்லாரும் உற்சாகம் அன்போடு அதுபோல நம்முடைய சோதனைக்கு வந்திருக்கிற அவர்கள் நான் இயேசு நாமத்திலே வாழ்த்து வரவேற்கிறேன். அவரை தேவை ஆசிரியர்